தேவனுடைய பணியில் அவருடைய வேலைக்காரர்கள், அதாவது புறப்பட்டு செல்வதற்காகவும் ஊழிய பணியில் ஈடுபடுகிற மக்களுக்காகவும் போதிக்கிற அன்பான தேவ தாசர்களுக்காகவும் ஒரு ஆலோசனை தேவனுடைய வார்த்தையிலிருந்து. நாம் கடந்த பகுதியிலே அதை படித்திருக்கிறோம். பெரும்பாலும் இந்த போதிப்பதற்கு முன் வருவதற்கு சிலர் ஆர்வம் இருக்கிறது, வாஞ்சி இருக்கிறது. ஆனாலும் பெரும்பாலும் ஒரு சிறிய பயம் இருக்கிறது. அந்த பயம் என்பது மேடை பயம் என்று சொல்ல முடியும். அதையும் தாண்டி தேவனுக்காக நாம் செய்கிற பணியிலே தேவ பயம் உள்ளவர்களாக, நான் மாம்சத்திற்காக பயப்படுவதை காட்டிலும் தேவனுடைய வேலையை செய்யாமல் இருக்கிறேன், நான் கணக்கு கேட்கப்படுவேனா, அல்லது நான் அறிந்ததை சொல்லாதிருப்பதும், மற்றவர்களை இரத்தப்பழியிலிருந்து மீட்கும் மிகப்பெரிய மேன்மையான ஒரு வேலையை செய்யாமல் இருந்து நியாயத்தீர்ப்பில் நிற்பேனே என்ற ஒரு பயம் நமக்கு இருக்கும் என்றால் ஒரு வீண் பயம், நாம் பயப்பட மாட்டோம் என்பதை கடந்த பாடத்திலையும் படித்தோம். சரி, அப்போ நம்ம சிந்திக்கிறது சரிதான், இது வேத வாக்கியங்கள் ஆதரிக்கிறதா என்பதை பற்றி நாம் பார்க்கலாம். அதாவது எல்லாவற்றிலும் நான் இன்னும் வளரல, வளர்ந்த பிற்பாடுதேன் போதிப்பேன் அப்படி என்பது ஒரு சரியான தாழ்மையா, இல்லை அறியாமல் சொல்வதா, இல்லது பயமா, இல்ல தேவ பயம் இல்லாத அறியாத ஒரு தன்மையா என்பதை பற்றி நம்ம பார்க்க போறோம். இல்லை என்ன பார்க்க போறோம்னா, நம்ம இயேசுவையும் அப்போஸ்தலர்களையும் மாதிரியாக காட்டுவோம். இயேசு வளர்ந்த பிற்பாடு தான் போதித்தாரா, அப்போஸ்தலர்கள் வளர்ந்த பிற்பாடு தான் போதித்தார்களா? அப்போ உடனே நமக்கு ஆப்போசிட்டா ஒரு பதில் ஒன்று தெரியும். என்ன தெரியும்னா, அவங்களுக்கு ஆவியானவர் அல்லது பிதாவானவர் இயேசுவுக்கு நேரடியாக பேசினார். மன்னிக்கணும், பிதாவானவர் நான் சுயமாய் பேசவில்லை, பிதாவானவரே எல்லாவற்றையும் எனக்கு பேசினார் என்று அவர் சொல்லுகிறார். அப்படியானால் இவர் போதிப்பதற்கு பயிற்சி எடுக்க வேண்டிய அவசியம் அது தெரியல, சரிதானே? அப்போஸ்தலர்களோ நீங்க போகும்போது என்னத்தை பேசுவோம், என்னத்தை சொல்லுவோம் என்று நீங்கள் கவலைப்படாதிருங்க, பேச வேண்டியது அந்நேரத்திலே உங்களுக்கு அருளப்படும், ஏன்னா அப்படிதான் அவர் சொல்றார். அப்படின்னா இதற்கான அவங்க பயிற்சி எடுத்திருக்காங்களா அப்படி கேட்டா இல்லை. ஒரு காரியத்தை கற்றுக்கொள்வோம், ஒரு சுபாவம், தேவனுடைய குணாதிசயம் என்பதிலே நாம் வளர்வதற்கு காலங்கள் ஆகிறது. பொறுமை, அன்பு, தாழ்மை, இரக்கம், மன்னித்தல், அவமானங்களை நிந்தனைகளையும் சகித்துக் கொள்ளுதல், பாடுகளை ஏற்றுக்கொள்ளுதல், இதற்கெல்லாம் நமக்கு நிறைய காலங்கள் எடுத்துக்கொள்ளுது. ஆனால் தேவனுடைய அறிந்த வார்த்தையை போதிப்பதற்கு நமக்கு எவ்வளவு காலம் எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சில சபையார் 5 வருடங்கள், சில சபையார் 3 வருடங்கள், சில சபையார் அது குறைவான வருடங்கள், அதிகமான வருடங்களே போதிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். நாம் அதை பற்றியும் நம்ம இப்பொழுது பார்த்து இரண்டையுமே நம் 2 பக்கத்தையும் நம்ம பார்க்க போறோம். இப்படி பயப்படுகிற பிள்ளைகள் குறை சொல்வதற்கு இல்லை, ஒருவேளை அறியாமல் சொல்லலாம். தேவன் எனக்கு ஒரு வாய்ப்பை தரும்போது அதை நாம் தவற விடலாமா? தேவன் எனக்கு ஒரு அனுக்கிரக காலத்தை தரும் பொழுது மனிதன் வருவதாக நினைக்க கூடாதுங்க. தேவன் எனக்கு இந்த வாய்ப்பை தருகிறார். பாருங்க, கர்த்தருடைய சித்தம் இல்லாமல் ஒரு தலைமயிராலும் கீழே விழுகாது. கொடுக்கிற அதிகாரங்கள் தேவனாலே அன்றி ஒரு அதிகாரம் இல்லை. அப்ப கர்த்தருடைய சித்தம் இல்லாமல் எது ஒன்று நடப்பதும் இல்லை. இப்போ மனிதனே சொன்னாலும் அது தேவனுடைய சித்தம் என்னிடத்தில் இப்பொழுது இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ளுகிற பிள்ளைகளாக இருக்கிறோமா? ஒருவர் உங்களை ஜெபிக்க சொல்லும் பொழுது, இல்லை எனக்கு ஜெபம் வராதுன்னு சொல்லுவீங்களா? இல்லை, என்னைய தேவன் இப்பொழுது ஜெபிக்கும்படி அனுமதி கொடுத்திருக்கிறார், அதனுடைய காலம், அந்த காலத்தை நான் பயன்படுத்தணும் அப்படிங்கிற தேவ பயம் உள்ளவங்களா இருப்பது சரியா? எது சரி? பாருங்க, எனக்கு தெரியுதோ தெரியலையோ, குழந்தைகளோ பெரியவர்களோ, வளர்ச்சியோ குழந்தையோ, எதை தேவன் எனக்கு இப்பொழுது அனுமதி கொடுத்து விட்டாரு, என்னை பேசும்படி எனக்கு உதவி செஞ்சிட்டாருன்னு சொல்லி நான் என்ன செய்யணும்? பேசணும். மோசே ஆரம்பத்தில் நம்ம கடந்த படத்தில் பார்த்தோம், ஆரம்பத்தில் மறுத்தாலும்
தேவனுடைய கோபம் அவருக்கு நன்மை செய்து பிறகு அனுப்பினார். பாரு, இன்றும் அப்படிப்பட்ட நன்மை தான் நமக்கு இருக்கிறது. ஆகினால நம்ம வீண் பயமோ வீணான அறியாமையோ கொள்ளாதபடி, தேவனுக்கு என்னுடைய பணி என்ன, நான் இவ்வளவு காலமாக தேவனுடைய வார்த்தைகளை அறிந்திருக்கிறேன், என்னுடைய பாகம் மக்களுக்கு எவ்வளவு செல்லுகிறது, நான் அதுக்கு பிரயோஜனமாக என் உண்டாக்கப்பட்ட நோக்கத்தை பயன்படுத்துகிறேனா, தேவன் எனக்கு கொடுத்த திறமைகளை நான் சொல்லுகிறேனா, என்னுடைய இருதயத்தை நான் பக்குவப்படுத்திருக்கிறேனா, இதற்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேனா, என்னுடைய குடும்பத்தை வளர்ப்பதற்கு நான் உதவிகரமாக இருக்கிறேனா, பிள்ளைகள் மனைவி எல்லோரையும் கட்டுவிக்க எனக்கு பலன் தர வேண்டும் என்று அவர் நம்ம என்ன செய்யலாம், கேட்கலாம். அதனால நம்ம ஒரு வீண் பயப்பட்டு எனக்கும் போதிக்க முடியுமா அப்படின்னு நினைக்காம, நான் இன்னும் பழகிட்டு வர்றேன், இன்னும் கொஞ்சம் காலம் ஆகட்டும் அப்படின்னு சொல்லாம, தேவன் எனக்கு கொடுக்கும் போது நான் அதை பெற்றுக்கொள்ளணும். சாலமோனை அழைக்கும் போது இவ்வளவு பெரிய ஜனங்களை விசாரிக்கிறதுக்கு சிறுபிள்ளையா இருக்கிறேன், எரேமியா சாலமோன் போன்ற சொல்லும்போது தேவன் என்ன சொன்னாரு, அவர் அவங்களை பலப்படுத்தினார். நாம இந்த மாதிரி இருக்கும் போதும் தேவன் இன்னைக்கு அவருடைய வார்த்தையை கொண்டு பலப்படுத்த மாட்டார் என்பதை நாம அவிசுவாசம் கொள்ளணும். நாம விசுவாசிப்போம், நம்புவோம். தேவன் எனக்கு ஒரு வாய்ப்பை கிடைக்கிற பொழுது அதை நான் பயன்படுத்திக் கொள்கிறேன். ஞானமான மனிதன், தேவ பயம் உள்ள மனிதன். எனக்கு தேவன் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கிறார். நம் அனைவருமே இப்படி இருக்கிறோம், இருந்திருக்கிறோம். ஆனாலும் ஒரு நாளில் நாம் வளர்ந்து வருகிறோம். உணர்ந்து கொண்ட பிற்பாடு வளர்ந்து வர வேண்டும். ஆகையினாலே இது நீங்க அறிந்து சொல்லுவதாக நான் நினைக்கவில்லை. நீங்கள் அறியாமல் தான் இதை கண்டிப்பாக சொல்லியிருக்க வேண்டும். எல்லாவற்றிலும் வளர்ந்த பிற்பாடுதான் நான் போதிப்பேன் என்பது ஆதி சபையார் அப்படி செய்யல, இயேசு அப்படி செய்யல, அப்போஸ்தலர்கள் அப்படி செய்யல. உனக்கு கிடைக்கப்பட்ட நாளிலாகிலும் நீ சமாதானத்துக்கு ஏற்றவைகளை சிந்தியாமற் போனதுன்னு கேட்கிறார். அனுக்கிற காலம் என்றே ரட்சணிய நாள், காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளணும். எனக்கு தேவன் ஒரு வாய்ப்பை கொடுக்கிற பொழுது நான் அதை மறுக்கணும். தாவீது அவருடைய வாழ்க்கையில் எப்படி இருந்தாருங்க, தேவன் தனக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கும் போது ஆரம்பத்தில் கொஞ்சம் யோசிச்சார். பிற்பாடு தேவன் எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கும் போது நான் ஏன் அதை மறுக்கணும்? பாருங்க, ராஜாவா தேர்ந்தெடுக்கும் போது சொல்லுங்க, சவுலுக்கு மருமகன் அதை பத்தி சொல்றேன். நாமளா ஏதாவது யோசிக்க தேவையில்லைங்க. தேவன் ஒன்றை கொடுக்கிற பொழுது நான் அதை ஏற்றுக்கொள்ள ஆரம்பத்தில் தயக்கம் காட்டலாம். உணர்ந்து கொண்ட பிற்பாடோ நான் தயக்கம் காட்டுவது கிடையாது. நல்லதா இருந்தாலும் சரி, அது கெட்டவைகளா இருந்தாலும் சரி. எப்படி கெட்டதுன்னு சொல்றோம்? இப்போ அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு சரீரத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டது. முத அவர் வேண்டாம் அப்படின்னு நினைச்சாரு. பிறகு தேவன் அவருக்கு போதித்த பிற்பாடு அது இருக்கட்டுன்னு சொன்னார், அல்ல சந்தோஷப்படுகிறேன்னு சொன்னார். அதுபோன்று நம்ம இருக்கலாம் இல்லையா? ஆரம்பத்தில் நம்ம இந்த விதமான காரியங்களை மறுத்திருந்தாலும் பிறகு நம்ம அதை உணர்ந்து கொண்ட பிற்பாடு ஏற்றுக்கொள்ளலாம். இன்னும் சில மக்கள் இப்படி நம்ம யோசிக்கலாங்க, நான் என் வீட்டில் ஒழுங்கா இல்லை, அதனால இங்கே போதிக்கிறத பற்றி எனக்கு பரியாசம் பண்ணுறாங்க, அப்போ அதுக்காக நான் போதிக்கல அப்படின்னு கூட நினைக்கலாம். என்னுடைய மாணவர் கல்லூரி வாழ்க்கையில் நான் சரியா இல்லை, நான் போதிக்கும் போது அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, அவங்க என்னை பார்க்குறாங்க, அதனால நான் போதிக்க மறுக்கலாம் இல்லையா? இப்போ நீங்கள் முன்னு முடிவெடுக்கணும், நான் மனிதனுக்கா தேவனுக்கா யாருக்கு வாழ்கிறேன்? அப்போ தேவனுக்காக நான் வாழுகிறபடினாலே பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் மரித்து எழுந்தவருக்காக பிழைக்கும் பொழுது அந்த பிழைப்புக்காக நான் எல்லாவற்றையும் என்ன செய்யணும்? இழக்கணும். அதாங்க சீசத்துவம். அப்ப சீசத்துவத்தில் போதிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்றீங்க இல்லையா? இப்ப ஞானஸ்தானம் பெற்ற பிற்பாடு இனி நமக்காக எப்படி பிழைப்பது? அப்ப தேவனுக்காக இதெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? இழந்து போகணும். ஒருவற்றை எனக்கு தாழ்த்த வெக்கமா இருக்கு, ஆனா தேவன் சொல்றாரு, நீ உன் சகோதரனோட ஒப்புரவாயிட்டு வந்து பின்பு காணிக்கையை செலுத்து அப்படின்றாரு. இப்ப நான் என்ன செய்யணும்? அந்த வெக்கத்தோட எனக்காக நான் வாழ்வேனா, இல்ல தேவனுக்காக நான் வெக்கப்படாம இப்படி தவற ஒத்துக்கிட்டு அவன்கிட்ட பேசுவேனா? எது சரி? அப்ப தேவனுக்காக வேலை செய்வதானே சரி. இந்த எண்ணங்களோடு இந்த பாடங்களை நம்ம இப்போ பேசியிருக்கோம். ஆனால் இன்னும் கொஞ்சம் நம்ம அதை மேம்பட சொல்வதில் சந்தோஷமா தான் இருக்கேன். அப்போ இயேசு போதிப்பதற்கு உதவி செய்தது யாருங்க? யோவான் 12:49
நான் சுயமா பேசல, நான் பேச வேண்டியது இன்னதென்றும் உபதேசிக்க வேண்டியது இன்னதென்றும் என்னை அனுப்பின பிதாவை எனக்கு கட்டளையிட்டு இருக்காரு. அப்போ அவர் அதை பத்தி யோசிக்கல, அவர் அதை பத்தி பயிற்சி எடுக்கல, பிதா சொன்னத அவர் அப்படியே பேசிட்டார். இப்படி பேசுவதற்கு உதவிகரமா இருந்தது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏசாயா 50:4 இளைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கேற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்தருளினார். காலைதோறும் என்னை எழுப்புகிறார், கற்றுக்கொள்ளுகிறவர்களைப் போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார். நம்ம விருப்பம் இல்லாத ஒருவரை தேவன் இப்படி பயன்படுத்துகிறாரா? அதின் ஒரு பாடம் இருக்கு இல்லையா, பெரிய பாடம். அப்ப இவர் விரும்பி இருக்கிறாரா? இவர் பிதாவின் சித்தத்தை செய்வதற்கு அவர் அதிக ஆர்வம் இருக்கிறாரா? கீழ்ப்படி ஆர்வமா இருக்காரா? அவர் விரும்பினதை செய்வதற்கு பிரியமா இருக்காரா? ஆமா. அவரை பயன்படுத்த என்ன பிரச்சனை? நீங்கள் அப்படி இருந்தாலும் உங்களுக்கும் இன்னைக்கு ஞானத்தை கொடுப்பார். நீங்க படிக்காவிட்டாலும் ஞானத்தை கொடுப்பார். இன்னைக்கு எத்தனையோ மக்கள், படிக்காத மக்கள் நான் பார்த்திருக்கிறேன். கல்வி அறிவிலேயே 1ஆம் 2ஆம் 3ஆம் வகுப்புகளுக்கு சென்ற மக்களும் தேவனுடைய வார்த்தைகளை பிரசங்கிப்பதையும் அவர்கள் பேசுவதையும் அவர்கள் படிப்பதையும், ஆங்கிலம் தெரியாத மக்களே ஆங்கிலம் பேசுவதையும் நான் கற்றிருக்கிறேன், அறிந்திருக்கிறேன். எப்படி கிடைக்கிறது? அவங்க வாஞ்சியா இருக்காங்க, ஆர்வமா இருக்கிறாங்க, தேவன் அவர்களுக்கு தருகிறார். என்ன ஆச்சரியம்! அப்போ தேவனால் எல்லாம் கூடும். நம்ம அப்படி நம்பணும் இல்ல. நமக்கு இல்லாத ஒண்ணு தர மாட்டாரு, இல்லாத ஒண்ணு கேட்கறது இல்ல. தேவனுடைய பணிக்கு நீங்கள் உங்களை ஒப்புவிக்கிற பொழுது அவர் உங்களை பயன்படுத்த அவர் ஆர்வமா தான் இருக்காரு. அப்போ ஆர்வமும் வாஞ்சையும் இல்லாத ஒரு மக்களுக்கு தேவன் அநேக சந்தர்ப்பங்கள்ல வேலை செய்யறதில்லை. கட்டாயமாக உள்ளிழுக்க அவர் விரும்பல. சில மக்கள் தேவைப்படுகிறாங்க, இருதயம் அறியாம இருக்கு, அந்த மாதிரி நேரங்களில் உள்ள கொண்டு வராரு. இப்ப பவுல்லாம் இயேசு தேவனுக்காக உண்மையா இருக்காரு, இருந்தாரு. ஆனா அவர் தேவைப்படுது, அவரை கண்ணை குருடாக்கி உள்ள கொண்டு வரார். அப்ப பிறகு அவருக்கு அதை உணர்ந்து கொண்டு சரியான வேலை செய்யறாரு. அப்ப அவருக்கு இருதயம் என்ன இருக்குன்னு தேவன் மேல பற்றுதலா இருக்கிறத அவர் கண்டுபிடிச்சார். உண்மை உள்ளவன் என்று எண்ணி. கருத்து தாங்க, நீங்களும் நானும் படித்தாலோ படிக்காவிட்டாலோ, வேதத்தை அறிந்திருந்தாலோ அறியாமல் இருந்தாலோ, நீங்கள் பேசுவதற்கும் போதிப்பதற்கும் அதற்கு ஆர்வத்தை செலுத்தும் போது தேவன் உங்களுக்கு தரக்கூடியவராக இருக்கிறார். நீங்கள் தாழ்மையா இருக்கிறீர்கள், பெருமைக்காக அல்ல. தாழ்மையா இருந்து அவருடைய பணியை நேர்மையாய் செய்ய உங்களுக்கு உண்மை ஒரு சுபாவம் இருக்கும் என்றால் தேவன் உங்களை பயன்படுத்த கிறிஸ்து மூலமாய் வல்லவர். அப்ப இந்த தாட்ஸ் எல்லாம் நம்ம எனக்கு படிக்கல, எனக்கு புரியாது இல்ல நாமளா சொல்லிட்டே தெரியக்கூடாது. முயற்சி பண்ணும்போது தேவன்கிட்ட கேட்கும்போது தேவன் சொல்றார் யாக்கோபு 1 ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவனிடத்தில் கேட்கடவன், ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவர் நமக்கு தரப்போறார். கேட்கிற விஷயத்துல கேட்கும் போது தேவன் நம்மளை கடிந்து கொள்ள மாட்டார். நீங்க கற்றுக்கொள்ளணும், ஒன்னு குறைவா இருக்கு அப்படின்னு நீங்க கேட்கும் போது உங்களை அவர் கடிந்து கொள்றது இல்லை. கண்டிப்பாக உங்களுக்கும் எனக்கும் கொடுப்பார். சரி, இப்ப இயேசுவை நம்ம பார்த்தோம். இப்போ அதே போல அப்போஸ்தலர்களை நம்ம பார்ப்போமே. அப்போஸ்தலர்கள் பயிற்சி எடுத்துட்டா வந்தாங்க, அவங்கெல்லாம் உடனே வந்தாங்களே. அப்ப அவங்களுக்கு அவங்களா பேசினாங்களா, இல்ல ஆவியானவர் உதவி செஞ்சார், எனக்கு எப்படி செய்வார் நம்ம கேட்கலாம். வாசிப்போமே. மத்தேயு 10ஆம் அதிகாரம் 19-20. அவர்கள் உங்களை ஒப்புக் கொடுக்கும் போது எப்படி பேசுவோம் என்றும் என்னத்தை பேசுவோம் என்றும் கவலைப்படாதிருங்கள். பாருங்க, பேசுறது குறித்து, தேவனுடைய அந்த பேச்சை குறித்து இவங்க எதுவுமே கவலையே வேண்டாம். கற்றுக்கொள்ளணும் கற்றுக்கொள்ளல அந்த கவலையே இல்லை. நீங்கள் பேச வேண்டுவது அந்நேரத்திலே உங்களுக்கு அருளப்படும். எப்படி? பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவரே உங்களை சுமக்கிறார் அல்லது பேசுகிறார். இது மாதிரி எனக்கு இருக்குமா? இன்னைக்கு இல்லை இல்ல. இயேசு மாதிரி எனக்கு இருக்குமா? இல்லை இல்ல. நம்ம ஆரம்பத்தை சொல்லியிருக்கோம், இன்னைக்கு நாம சுபாவங்களை பத்தி பேச போறதில்ல. நாம இந்த பேசுற அந்த வார்த்தைகள் தேவனுடைய வார்த்தைகள். இது யார் கொடுத்தது? அவங்களுக்கு அவரே கொடுத்தாரு. அப்ப நான் எப்படி பேச முடியும்? மோசேக்கு யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 12-14 வரைக்கும் எல்லாருக்கும் தெரியும், நம்ம அடிக்கடி அதை வாசிச்சிருக்கோம். மோசே மறுத்த போது பிறகு ஆரோனை அவரை அனுப்பினாரு.
அப்போ மோசே வாயில கர்த்தர் வாயில வார்த்தையை போட்டாரு, ஆரோன்ட்ட அவர் போட்டாரு, அவர் பேசிட்டார். எசேக்கியலுக்கு 2ஆம் அதிகாரம் 6-10 வரைக்கும் அங்கு ஒரு சுருள் இருக்கு, எழுதப்பட்ட சுருள். அப்போ அவர் கண்டாரு, அந்த புஸ்தக சுருள் இருந்தாரு, அதை வாங்கி 10ஆம் வசனத்துல முன்பாக விரித்தாரு. அதுல உள்ளும் புறமும் எழுதப்பட்டிருந்தது, புலம்புல இருந்துச்சு, தவிப்பு இருந்துச்சு, ஐயோ என்பதும் அதில் எழுதி இருக்கிறது. அப்படியானால் எல்லாமே இருக்குது, நன்மையும் தீமையும் நிறைய காரியங்கள் அங்கே இருக்கிறது நாங்கள் பார்க்க முடியும். சரி, எழுதப்பட்ட ஒரு சூழலை காட்டினாரு, அதை அவர் வாயத்திலிருந்து புசிக்கும்படி கொடுத்தார். இப்போ பேச வேண்டாம் என்று அவர் தீர்மானிக்கும் போது என்ன நடக்கும்? எசேக்கியேல் 3:26-27 நான் உன் மேல் வாயோட ஒட்டி கொள்ள பண்ணுவேன், நீ அவர்களை கடிந்து கொள்கிற மனுஷனாயிராமல் ஊமையனாயிருப்பாய், அவர்கள் கலக விட்டார். பேசும்போது உன் வாயை திறப்பேன், அப்பொழுது கர்த்தராகிய ஆண்டவர் இன்னதை உரைத்தார் என்று அவர்களோட சொல்வாய், கேட்கிறவன் கேட்கட்டும், கேளாதவன் கேளாதிருக்கட்டும், அவர்கள் கலக விட்டார். சரி, அப்போ அப்போஸ்தலர்கள், மோசே, தீர்க்கதரிசிகள், இயேசு பாருங்க, இயேசு செய்கிற செயல்கள் கட்டளையிட்டது. யோவான் 14:31 என் பிதா எனக்கு கட்டளையிட்டபடியே செய்கிறேன் என்று சொன்னார். யோவான் 14:10 இயேசுவானவர் செய்கிறதற்கான கிரியை யாரிடத்திலிருந்து வந்ததுன்னா பிதாதான். நான் உங்களுடனே சொல்லுகிற வசனங்கள் என் சுயமாய் சொல்லவில்லை, என்னிடத்தில் வாசமாய் இருக்கிற பிதாவானவரை இந்த கிரியில செய்கிறார். அப்ப இயேசு சுயமா பொதியாமல் இருப்பதற்கும், பேசாமல் இருப்பதற்கும், செய்கை செய்யாமல் இருப்பதற்கும் பிதாவானவர் இயேசுவை கட்டாயப்படுத்தினாரா அல்லது தெரிந்து கொண்டாரா? நம்முடைய பாகம் அங்கதாங்க நிக்கிறோம். நீங்கள் தெரிந்து கொண்டால் அவர்களை எப்படி பயன்படுத்தினாரோ வேறு வகையாக உங்களையும் என்னையும் வெளிப்படுத்தின வார்த்தையின் மூலமாக பயன்படுத்த அவர் வல்லவர். இருக்கிறவைகளை இல்லாதவைகளாக, இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக அவர் செய்ய முடியும். எளியவனை புழுதிலிருந்து தூக்க முடியும். பாலகருக்கு அவர் வெளிப்படுத்த முடியும். பாருங்க, நான் சொல்றது வெளிப்படுத்தின வார்த்தைகளை உங்களுக்கு கொடுக்க முடியும். அப்போ கேள்வியானது என்னவென்றால், இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். அப்போஸ்தலர்களுக்கு அவரே பேசிட்டாரு, அவங்க பயிற்சி எடுத்தது மாதிரி தெரியல. இயேசுவானவர் அவங்களோட பேசிட்டாரு, பயிற்சி எடுத்தது மாதிரி தெரியல. அவரே அவர் பேசி செஞ்சிட்டாரு. கேள்வி, இதை கட்டாயப்படுத்தி திணிச்சு விட்டாரா இல்ல தெரிந்து கொண்டாங்களா தான். இப்ப நம்ம நெருக்கி இன்னும் ஒரு பாட்டுக்கு வர்றோம், தெரிந்து கொண்டாங்களா? இப்ப நீங்களும் நானும் இந்த விதமா சொல்லிக்கிட்டே சோர்வா இருக்கிறோமா இல்ல நம்ம தெரிந்து கொள்றோமா? பேசுவதற்கும் போதிப்பதற்கும் அநேகருடைய பாவத்திலிருந்து விடுதலை செய்வதற்காக இவைகளை சொல்ல வேண்டும் என்று நீங்கள் தெரிந்து கொள்ள ஆர்வமா இருக்கிறீர்களா? இருந்தால் தேவன் உங்களை பயன்படுத்துவார். அப்போ யோவான் 8:29 என்னை அனுப்பினவர் என்னோடு கூட இருக்கிறார், பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. பிதாவுக்கு பிரியமானதை செய்யணும். தெரிந்து கொள்ளுதல் ரொம்ப முக்கியமானது. அப்போ தெரிந்து கொண்டபடியினாலே அவருக்கு பிரியமானதை அவரால் செய்ய முடிந்தது. அப்பொழுது அவர் தனியே இருக்க விடவில்லைன்னு சொன்னார். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 7 நீங்க படிக்கும்போது அவர் என்ன சொல்றாரு? உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் என்று சொல்றார். அப்பொழுது நான் தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன், புஸ்தக சூழலில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொல்றார். இரண்டாவதை நிலைநிறுத்துவதற்கு முதலாவதை நீக்கி போடுகிறார். இயேசுவுக்கு முன்பும் நமக்கு முன்பும் வைக்கப்படுகிறது போல இயேசுவுக்கு முன்னாகவும் நன்மையும் தீமையும் அவருக்கு முன்னாக வைக்கப்படாமல் இருந்ததா இல்ல வைக்கப்பட்டதா இல்லையா? ஏசாயா 7ஆம் அதிகாரம் 14, 15, 16 இதில் கட்டாயமாக திணித்து அவரை அனுப்பினாரா அல்லது அவர் தெரிந்து கொண்டாரா? அவருக்கும் நம்மை போல நன்மை தீமை முன்னாக வைக்கப்படலையா? 7, 14, 15, 16 ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார், இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி
ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். தீமையை வெறுத்து நன்மையை தெரிந்து கொள்ள அறியும் வயது மட்டும் அவர் வெண்ணையும் தேனையும் சாப்பிடுவார். அந்த பிள்ளை தீமையை வெறுக்கவும் நன்மையை தெரிந்து கொள்ளவும் அறிகிறதுக்கு முன்னே நீ அருவருக்கிற தேசம் அதன் 2 ராஜாக்களால் விடப்படும். அப்போ இயேசுவுக்கு முன்னாடியும் நன்மையும் தீமையும் முன்வைக்கப்பட்டதா? அவர் தீமையை வெறுத்து நன்மையை தெரிந்து கொள்ள அறியும் வயது மட்டும் ஒரு வார்த்தை இருக்கா? இருக்கு. அப்போ அவரை பிதாவானவர் கட்டாயமாக அனுப்பிவிட்டாரா? இல்லை. துன்புறுத்தி அல்லது திணித்து அனுப்பினாரா? இல்லை. நீங்களும் அப்படி வரும்படி நானும் அப்படி வரும்படி தேவன் விரும்புறதில்லை. அது மெய்யான ஒரு வேலையாக இருக்காது, மனப்பூர்வமான ஒரு வேலையாக இருக்காது. மனப்பூர்வமா செய்தா தேவன்கிட்ட பலன் கிடைக்கும். மனப்பூர்வமா செய்யலைன்னா யாருக்கு நீங்க ஒரு வேலை செய்றீங்களோ அவங்க பலன் அடைவாங்க. ஆனா தேவன்கிட்ட உங்களுக்கும் எனக்கும் பலன் இல்லை. இது பிரிச்சு பார்க்க முடியுதா? நம்மால ஒரு கிரியை செய்யறோம், ஆனா தேவனுக்காக செய்யல, எனக்காக செய்யறேன். அந்த செயலில் அந்த வீட்டார் பலன் அடைஞ்சிருப்பாங்களா? அடைய மாட்டாங்களா? நிச்சயமாக. ஆனா தேவன்கிட்ட பலன் இல்லை. எப்படி? நான் மாம்சத்திற்காக விதைக்கிறேனா ஆவிக்காக தேவனுக்காக விதைக்கிறேனா? இது இப்படி சொன்னோம்னா தேவனுக்காக நான் வேலை செய்யறேனா இல்லை எனக்காக வேலை செய்யறேனா? காட்சியில இது யாருக்கும் தெரியாது, மனிதனுக்கு தெரியாது. சில ஆவிக்குரிய மனிதர்கள் புரிந்து கொள்ள முடியும். அப்ப நான் அந்த செய்கிற செயல் மனிதனுக்காகவா இல்லை தேவனுக்காகவா? உதாரணம் இப்படி எடுத்துக்கிறோமே, என்கிட்ட நிறைய பணம் இருக்கு, உதவி இருக்கிறது. அப்ப இயேசு அந்த விதவை எல்லாரும் பணத்தை நிறைய போட்டாங்க. ஆனா யாரை தேவன் அங்கீகரித்து கொண்டாரு? அந்த ஏழை செய்தது பரிபூர்ணத்திலிருந்து எடுத்து போட்டால் தேவன் அங்கீகரிக்கிறாரா? அப்ப இஸ்ரவேல் மக்கள் ஏசாயா 1ஆம் அதிகாரம் நிறைய பலிகள் திரள் கொண்டு வந்தாங்களா? அது பிரயோஜனமாச்சா? ஆனா ஆலய பணிக்கு அதுக்கு போயிருக்குமா? அது போயிருக்கும். ஆசாரியர்களுக்கு போயிருக்குமா? அது போயிருக்கும். ஆனா தேவன் ஏற்றுக்கொண்டாரா? ஏற்றுக்கொள்ளையே. பாருங்க, இதை நம்ம புரிந்து கொள்றோமா? ஆராதனை செய்தாங்களா மக்கள்? பலி செலுத்தினாங்களா? தசமபாகம் செலுத்தினாங்களா? புதிய ஏற்பாட்டில் ஆமா, மத்தியில செலுத்தினாங்க. அது ஆசாரிகளுக்கு செல்லுபடியாகுமா? அவங்க சாப்பிட்டு இருப்பாங்களே. ஆனா தேவன்கிட்ட கணக்கு இருக்கா? வீணான ஆராதனை. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் செய்கிற செயல் எனக்கா தேவனுக்கா? பாருங்க, 100 பேருக்கு நான் பிரசங்கம் பண்றேன், அது என்னுடைய பெருமைக்காகவே பிரசங்கம் பண்றேன், எனக்கு எவ்வளவு அறிவு இருக்குங்கிறத காட்டுறேன். இது தேவனுடைய பிள்ளைகள் பிரயோஜனமாவாங்களா? ஆவாங்க. ஆனா எனக்கு பலன் இருக்கா? இதெல்லாம் வீணுன்னா அதை வீணு சொல்லாம எப்படிங்க இருப்பாரு? பாருங்க, ஒரு பூமிக்குரிய காரியங்களை பொருள்களை அதெல்லாம் வீணுங்கிறவர் இதை எப்படி சொல்லாம இருப்பாரு? அப்போ வீணான ஒரு செயலை நாம் செய்கிற பிள்ளைகளாக நாம் இருக்கக்கூடாது. எனக்காக செய்கிற மக்களாக இருக்கக்கூடாது, கட்டாயமாக செய்கிற மக்களாக நாம் இருக்கக்கூடாது. நாம் மனப்பூர்வமாக தேவனுடைய சத்தியங்களை உணர்ந்து கொண்டவர்களாக, தேவனை உணர்ந்து கொண்டவர்களாக, தேவனுக்கு பிரியமானதை செய்ய, அவர் சொல்லுகிறபடி செய்ய நாம் காத்திருக்கணும். பெரும்பாலும் நம்ம நமக்கு விருப்பமானதை செய்வதான் அதிகமாக நம்ம காத்திருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகள்கிட்ட நம்முடைய விருப்பத்தை தான் நம்ம திணிக்கிறோம். ஆனால் தேவன் இயேசுவானவர் எப்படி வேலை செய்தாரோ அப்படியே வேலை செய்ய நாம் பழகணும். அதுதான் தேவனுக்கு முன்னாக உயர்வான ஒரு வேலை, அது அவருடைய வேலை. அதை கொஞ்சம் கூட நம்ம மாற்றும் பொழுது என்னுடைய சுயமானது, சொந்த வேலையானது அங்கே கலந்துரும். அது தேவனுக்கு வெறுக்கிற வேலையாக இருக்கும். இதெல்லாம் பழைய ஏற்பாட்டு சம்பவங்கள் மூலமாக நிறைய காரியங்களை பார்க்குறோம். கூட்டவோ குறைச்சோ செய்த வேலைகளை தேவன் ஏற்றுக்கொண்டாரா ஏற்றுக்கொள்ளலையா, இப்படி நிறைய பார்க்குறோம் இல்லையா? இதுக்கெல்லாம் நமக்கு திஷ்டாந்தமாக எச்சரிக்கையாக இருக்கு இல்லையா? அப்போ தேவனுக்கு நம்ம சொல்லுகிற ஒரு பணியானது, போதிக்கிற ஒரு பணியானது, நம்ம மனப்பூர்வமாக நம்மளை ஒப்பு கொடுக்கிறவர்களாக இருக்கணும். சரண்டர். இயேசு எப்படி ஒப்பு கொடுத்தாரோ நம்ம ஞாயிற்றுக்கிழமை மாலை நேரங்களில் இது மாதிரி ஒப்பு கொடுத்தல் அப்படின்ற ஒரு பாகத்தை நம்ம பேசிட்டு இருக்கோம். அந்த ஒப்பு கொடுத்தல இயேசு எவைகளெல்லாம் ஒப்பு கொடுத்திருக்காரு, தன்னுடைய வாழ்நாள் முழுதும் அவர் என்னெல்லாம் ஒப்பு கொடுத்து பிதாவுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்காரு அப்படிங்கிறத பார்த்து நம்ம ஆச்சரியப்படுறோம். சில நேரங்களில் அவ்வளவு பெரிய வேலைகளை எல்லா நேரங்களிலும் பிதாவை பிரியப்படுத்துகிற வேலையே செஞ்சிருக்காரு. இப்படி நாம செய்யறோமா? அப்ப கேள்வியானது, இயேசுவுக்கு முன்னாகவும்
நமக்கு முன் வைக்கப்படுகிறது போல அவருக்கு நன்மையும் தீமையும் முன் வைக்கப்படாமல் இருந்ததா? வேறு வகையை கேட்போமா? அவருக்கு முன்னாகவும் சோதனை அல்லது நன்மையும் தீமையும் வைக்கப்பட்டதா இல்ல வைக்கப்படலையா? வைக்கப்பட்டது. அவர் தெரிந்து கொண்டாரா? தெரிந்து கொள்ளையா? தெரிந்து கொண்டார். இப்ப நாம போதிப்பதற்கும் செய்வதற்கும் நம்ம எதையாவது சுயமாய் செய்ய அனுமதிக்கப்படுகிறோமா? பிதாவானவர் நம்மை கட்டாயப்படுத்துகிறாராங்க. 1 பேதுரு 4:11 ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியங்களின்படி போதிக்கணும். ஒருவன் உதவி செய்தால் தேவன் தந்தருளும் பலத்தின்படி செய்ய கடவன். எல்லாவற்றிலும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவன் மகிமைப்படும்படியே செய்வீர்களாக. அவருக்கே மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமீன் சொன்னார். கேள்வி: அப்படியானால் அப்போஸ்தலர்கள் போதித்தார்கள், எந்த பயிற்சி எடுத்துட்டு வரல. இயேசு போதிச்சாங்க, எந்த பயிற்சி எடுத்து வரல. தீர்க்கதரிசிகள் போதிச்சாங்க, எந்த பயிற்சி எடுத்து வரல. என்ன வித்தியாசத்தை நம்மால் பார்க்க முடியுது? ஏங்க பார்க்க முடியலையாங்க? அவங்களுக்கு அவங்கள பேசினாங்க, பிதா பேசினாரு, இவருக்கு ஆவியானவர் பேசினாரு, அவங்களுக்கு தீர்க்கதரிசிகளுக்கு அப்படிதான் பேசியிருக்காரு. இதுல வித்தியாசம் இல்லையா? அப்ப இப்படி கேள்வி வைப்போமா? நீங்களும் நானும் கர்த்தருக்குள்ளாக ஞானஸ்தானம் எடுத்து எத்தனை ஆண்டுகள் இருக்கு? சரி, ஒருத்தர் 10 பேர்ல காட்டுறீங்க, ஒருத்தர் 2 பேர்ல டபுள் ஆக்குறீங்க, அப்படா 20 சொல்றீங்க. இன்னும் அதையும் தாண்டி இன்னும் 2 முறை காட்டிட்டு இன்னும் கொஞ்சம் ஆஃப் ஆக்குறீங்க, அப்படின்னா 25 ஆக்குறீங்க, 30 ஆக்குறீங்க. இதை என்னால் பார்க்க முடியுது தானே? அப்ப என்ன சொல்லுது? இத்தனை வருஷம் ஆயிடுச்சு. சரி, இத்தனை வருஷம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். அப்ப இத்தனை வருஷம் ஆயிடுச்சுன்னா நான் எப்ப இருந்து இந்த பாடங்களை கத்துருக்கிறேன்? சிறு பிள்ளையில இருந்து. தீமோத்தேயு மாதிரி அவர் பழைய பிரமாணம் கத்துக்கிட்டாரு, நீங்க புதிய பிரமாணம் கத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கொள்ளுங்க. இப்போ அந்த மாதிரி சிறு பிள்ளையில இருந்து ஞாயிறு பள்ளி பாடத்துல இருந்து வேத வகுப்புல இருந்து ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை, காலை மாலை பயிற்சி வகுப்பு, எல்லா வகுப்புகளும் நீங்க இருக்கீங்க. உங்களுக்கு பிதா ஏற்கனவே போதிக்கிறவங்களை கொண்டு உங்களுக்கு போதிக்கப்பட்டு இருக்கிறீங்களா இல்லையா? சொல்லுங்க. இப்போ இந்த வார்த்தைகள் எல்லாம் நீங்கள் அறிந்திருக்கிறீங்களா, அறியாம இருக்கீங்களா? சொல்லுங்க. நீங்க என்ன வித்தியாசத்தை பார்க்க முடியும்? இப்போ அவங்களுக்கு அவர் நேரடியா பேசினாரு, மன்னிக்கணும், அது நம்ம அப்படியே சொல்லிட்டு இருக்க. உங்களுக்கு பிதாவானவர் பேசினாரு, ஆவியானவர் பேசினாரு, தூதர்கள் மூலமா அவங்களுக்கு சில வேலை நடந்திருக்கிறது, தீர்க்கதரிசிகள் மூலமா சில வேலை நடந்திருக்கிறது. அப்ப எனக்கு அப்படி நடக்கலையே அப்படி சொல்லும் போது நான் ஒரு கேள்வி கேட்டேன், என்ன வித்தியாசத்தை உங்களால் பார்க்க முடியும்னு கேட்டேன். அவங்க போதிக்கப்பட்ட வார்த்தை உங்களுக்கு பல ஆண்டுகளாக நீங்க சிலர் காட்டினீங்க, சில 10, சிலர் 20, சிலர் 25, சிலர் 30, இத்தனை ஆண்டுகளாக நீ கத்துக்கொண்டு வருகிறீங்களா இல்லையா? என்ன வித்தியாசம் இருக்கு உங்களுக்கு? நான் ஒரு வித்தியாசத்தை நான் பார்க்கல. ஏன் பார்க்கல? அந்த வார்த்தை உங்களுக்கு உள்ள போயிடுச்சே, இருக்கே. அவருக்கு பிதா போதித்தார், நமக்கு அவர் போதித்த வார்த்தை போதிக்கப்பட்டு இருக்கிறது. சரியா? இயேசுவிடத்தில் பிதா கிரியை செய்தார், நமக்கு இயேசு செய்த கிரிகள் பதிவு செய்யப்பட்டு போதிக்கப்பட்டு இருக்கிறது. சரியா? அவருக்கு நன்மை தீமை முன்வைக்கப்பட்டது, நமக்கும் தெரிந்தெடுத்தல் முன்வைக்கப்பட்டிருக்கு. என்ன வித்தியாசம் இருக்கு? சொல்லுங்க, சொல்லுங்க. அவரும் சோதிக்கப்பட்டு வெற்றி பெற்றார், நாமும் சோதிக்கப்பட்டு வெற்றி பெற வேண்டும். வித்தியாசம் இருக்கா? அவரும் பாவத்தை ஜெயித்தார், சாத்தானை ஜெயித்தார், நாமும் பாவத்தையும் சாத்தானையும் ஜெயிக்க வேண்டும். வித்தியாசம் இருக்கா? அவரும் பிதாவின் சித்தம் செய்ய கட்டாயம் பண்ணப்படவில்லை, நாமும் பிதாவின் சித்தம் செய்ய கட்டாயம் பண்ணப்படவில்லை. வித்தியாசம் இருக்கா? என்னங்க வித்தியாசம் இருக்குதுல? அவங்களுக்கு அவங்க போதிச்சாங்க, இவங்களுக்கு நீங்க போதிக்கப்பட்ட வார்த்தையை நீ கேட்டீங்களே இத்தனை வருஷம். இன்னும் நான் ஒரு காட்சியை உங்களுக்கு சொல்லட்டுமா? கடைசியில் சொல்றேன். அது நமக்கு தலைகுனிவை ஏற்படுத்தும். அதை வெக்கப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இல்ல, சிலங்களை ஆவியானவர் வெக்கப்படுத்தும்படியும் சொல்றார், சிலங்களை வெக்கப்படுத்தும்படி சொல்லல. அப்ப அவசியமான போது அவங்க என்ன போதிச்சாங்களோ அதே போதனையை நாமும் போதிப்போங்க. அப்போ நன்மையும் நம்மையும் பிதாவின் சித்தம் செய்ய கட்டாயம் செய்வதில்லை. அவர் போதிக்க ஊழிய பணிக்கு செல்லும் போது பிதா போதித்தபடியே போதித்தாரு, நாம் போதிக்க புறப்படும் போது அவரை விட வெகு காலமாக, இங்க நோட் பண்ணிக்கணும்,
வெகு காலமாக அவங்களுக்கு இயேசுவுக்கு 3 ஆண்டு தான் தேவைப்பட்டிருக்கு. அவர் போதித்த வார்த்தைகளாலே வெகு ஆண்டுகளாக நாம் போதிக்கப்பட்டிருக்கிறீங்க. அப்போ அவங்கள விட யாரு தான் அதிகமா கணக்கு சொல்லணும்? நாம் போதிக்காமல் இருந்தால் அவர்களுடைய காலத்தோடு ஒப்பிடும்போது நாம் பயிற்சி எடுத்த காலம் குறைவா அதிகமா? அது கொஞ்சம் கொஞ்சம் பயிற்சியாங்க, அது அதிகமான பயிற்சி. இந்த பயிற்சியில நம்ம அப்ப நிறைய திறமைகளை நீங்க வளர்க்கப்பட்டிருக்கிறீங்க. நிறைய தேவனுடைய வார்த்தைகள் கேட்கப்பட்டிருக்கீங்க. மனிதனுடைய கதைகளையோ, மனிதனுடைய சாட்சிகளையோ, மனிதனுடைய கற்பனைகளையோ இல்ல, தேவனுடைய வார்த்தைகளை மட்டும் பல ஆண்டுகளாக நம்ம கேட்டிருக்கிறோம். சாக்கு போக்கு ஏதாவது சொல்ல முடியுமாங்க? நம்ம வளர்ச்சி அடையாம தான் இருக்கிறோம் தான் பார்க்க முடியும். அப்ப நாம் பழக வேண்டும் என்று போக்கு சொல்ல வாய்ப்பு இருக்கிறதா? நான் வளர்ந்த பிறகு போதிக்கிறேன் என்று சொல்ல வாய்ப்பு இருக்கிறதா? இயேசு நம்மை பார்த்து என்ன கேட்பார்? நினிவே பட்டணத்தார் ஏன் யூதர் மேல் எழுந்து குற்றம் சாட்டுவாங்க? பெத்சாசாவே, கோரேசினே அப்படின்னு சொல்றார் இல்லையா? எதுக்கு? யூதர்கள் மேல எழுந்து அவங்க நியாயத்தீர்ப்பினால குற்றம் சாட்டுவாங்க சொல்றாரு. எதுக்காக? அது நமக்கு விளங்குதா? இயேசு எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டே பிறந்தாரா? எல்லா கீழ்ப்படிதலையும் கற்றுக்கொண்டே பிறந்தாரா? லூக்கா 2:52 உங்களுக்கு தெரியும். இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவகிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாக விருத்தி அடைந்தார். இதுல வளரணுமா? வளரணும். உபதேசத்துல நீங்க போதிக்கப்பட்டுட்டீங்களே. இப்ரேயர் 5:8 ஒரு குமாரனா இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு. இப்ப இயேசு உலகத்தை ஜெயிச்சிருக்காரா? யோவான் 16:33 ஜெயிச்சிருக்கார். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னார். நம்மை போல பாடுபட்டிருக்காரா? எபிரேயர் 4:15 நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிறாமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். நம்ம சில நேரத்தில் முடிச்சிருவோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இப்ப நீங்க எங்க சாக்கு போக்கு சொல்லுவீங்க? ஏதாவது ஒரு வாய்ப்பு இருக்கா? இல்ல வித்தியாசத்தையாவது காட்டுறீங்களா? அவங்களோட ஆவியானவர் பேசினாரு, அவரோட பிதா பேசினார்னா உங்களுக்கு பேசப்பட்ட வார்த்தைகள் அவர்கள் கற்றுக்கொண்ட காலத்தை விட அதிக காலங்கள் கற்றுக் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அது உள்ள இருக்கா இல்லையா? நீங்கள் ஒன்றை பெற்றுக்கொண்டால் பெற்றுக்கொள்ளவில்லை என்று மேன்மை பாராட்டுவீங்களா? முந்தின படத்திலே போஸ்டோம். நீங்க அப்படி செய்யலாமா? தேவன் உன்னை கொடுத்திருக்கிற போது எனக்கு கொடுக்கவில்லை என்று நீங்கள் பொய் சொல்லலாமா? அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, உங்களுடைய திறமைகளை தேவனுக்காக பயன்படுத்துங்கள். மனப்பூர்வமாய் பயன்படுத்துங்கள். உண்மையாய் ஒப்புவீங்கள். தேவனிடத்தில் அதிக பலனை பெற்றுக் கொள்ள பயன்படுத்துங்கள். நீங்கள் சோர்வை அகற்றுங்கள், பொல்லாப்பை அகற்றுங்கள். நான் செய்யாமல் இருப்பதே பாவம் என்று நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். அநேகரை பாவத்திலிருந்து மீட்பதற்கான பணிகள் இருக்கிறது, ஆனால் செய்யாமல் நான் பார்த்தும் பார்க்காமலே இருக்கிறேன், என்னை திருத்திக் கொள்ளாமல் இருக்கிறேன் சொல்லி நம்ம வெட்கப்படுவோமாக. ஜெபிப்போமா? பரலோக பிதாவே, எங்களுடைய நினைவுகளை விட உடைய நினைவுகள் பெரிது. உடைய வார்த்தைகள் ஆழத்திலும் ஆழம், எவ்வளவு ஆழம் பிதாவே! ஆச்சரியப்படும்படியான உடைய ஞானம் இருக்கிறது. எங்களுக்கு அதை உணர்ந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. வெக்கப்படாமல் உடைய பணியை செய்ய எங்களுக்கு பலன் தாங்க பிதாவை. சாக்கு போக்கு சொல்ல எங்களுக்கு ஏதுவில்லை. என்னுடைய திறமைகளை பயன்படுத்தாமல் இருப்பதற்கான காலம் இல்லை. எங்களுக்கு கொடுக்கிற காலத்தை உணர்ந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். இன்றைய அனுக்கிரக நாள், ரட்சணிய நாள், தேவனுக்கு வாய்ப்பை கொடுக்கிற பொழுது சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு பயன்பாட்டு கொண்டு வர எங்களுக்கு உதவி செய்யும். நல்ல வேலையை செய்ய உதவி செய்யும். தாழ்மையான இருதயத்தை தாரும். எங்களை எஸ்ராவை போல இருதயத்தை பக்குவப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்க. நீர் கிறிஸ்து மூலமாய் பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மீண்டும் ஒரு வகுப்பிலே சந்திப்போம் சகோதரர்களே. அது என்னவென்றால், நாம் பேசுகிற வார்த்தை, நாம் போதிக்க நாம் ஆரம்பித்திருக்கிறோம். போதிக்கிற சில நேரங்களிலே நாம் அந்த வார்த்தைகளை
மற்றவன் பக்தி விருத்தி அடையும்படியாக செய்கிறோமா? ஆமேன் என்று சொல்கிற அளவுக்கு செய்கிறோமா? அப்படிப்பட்ட வார்த்தைகளை நாம் பேசுகிறோமா? அவிதமாய் போதிக்கிறோமா என்பதை பாடத்தை பற்றி நம்ம வரும் பாடத்தில் ஒரு பயிற்சி கொடுத்து 1-2 பாடங்களை நம்ம நிறைவு செய்வோம். பிதாவே தேவன் அதுவரை நம்ம யாவரையும் காத்து ஜீவனோடு வைத்திருப்பாராக. அதற்காக நாம் தொடர்ந்து ஜெபிப்போமாக. நன்றி சகோதரர்களே, உங்களுடைய பொறுமையும் உங்களுடைய கவனத்தையும் நான் பாராட்டுகிறேன்.